நமசிவாய. இந்த ராகு கேது பயிற்சி வரவேற்கிறது. ஸோ இப்போ இந்த ராகு பற்றி கேது பற்றி பயம் திரும்பியும் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பொதுவாக ராகு நம்ம உடனடியாக அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தனம் தான். ராகுவுக்கு சந்தனம், இதை நான் பல காலங்களாகவும் சொல்லி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். சந்தனத்தை நெற்றியில், அதே மாதிரி தொண்டை குழி, மார்பு குழி, தொப்புள் குழி, இந்த 4 இடத்துல வச்சுக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சுத்தமான சந்தனமாக இருந்தால் மட்டும்தான் பலன் தரும். இப்போ நாமும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஏற்றுக்கு பூஜாஹோமம்.org போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹோமம் செய்ய வைக்கிறோம். அந்த ஹோமத்துக்கு நம்ம இந்த மாதிரியான ஆகர்ஷண சந்தனம் தான் கொடுக்க வைக்கிறோம். அந்த சந்தனத்தை நீங்கள் வேறு ஏதாவது ஆல்ரெடி நல்ல சந்தன பொடி வச்சிருந்தீங்கன்னா அது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஒரு 1.5 வருஷமே இது மாதிரியான ஒரு விஷயமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்கும்போது கூட நீங்கள் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில் வச்சுட்டு வெளியில் போகும்போது வெறும் நெற்றியில் மட்டும் வைத்துக் கொள்ற மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரியான விஷயமாக கூட செய்யலாம். நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த ராகு அப்படின்ற மாதிரியான ஒரு பீரியட்ல இருக்கும்போதே பார்த்தோம்னா இந்த ராகு வேலைன்னு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளுமே இந்த ராகு காலம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சரி, யமகண்டம் அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய காலகட்டத்திலுமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள், ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் விஷயங்கள், வாழ்க்கையில் நம்ம ஃபியூச்சர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நமசிவாய.